Yeah, 안녕하세요. வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது உங்கள் ஹான்சன் சகே. நான் நீங்கள் எல்லாரும் வாங்க நம்ம ட்ரீம்குள்ள பலாம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஜிம்னா எஃப்எஃப் ஹலோ மிட்டர் ஹிட்லர் பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். பொண்ணு பாட்டு பார்க்குறவங்க பார்த்துருந்தாங்களா அப்போ தான் இந்த பாட்டு உங்களுக்கு புரியும். வீடியோக்குள்ளே பார்த்துக்கு முன்னாடி ஹெச்சாவே பண்ணிக்கோங்கடா. உங்கள் பிட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக மட்டும்தான்டா. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதெல்லாமே பண்ணுறதும் பண்ணாததும் உங்கள் விருப்பம்டா. நான் உங்களை ஃபர்ஸ்ட் பண்ண மாட்டேன். இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக ட்ரீம்குள்ளே ஸ்டார்ட் பண்ணால் நம்ம ஜிம்மின் வந்து ஆஃபீஸ் கிளம்பியிருப்பார் இல்லையா? எஸ், இப்போ நம்ம வந்து ஆஃபீஸை தான் பார்க்க போகிறோம். ஜிம்மின் வந்து அவரோட ஆஃபீஸில் ரொம்ப சின்சியராக ஒரு கோல்டு லுக்கில் அவரோட சிஸ்டத்துக்கு முன்னாடி உட்காந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. இங்கே அவருக்கு பிஏவாக ஒரு பொண்ணு தான் இருக்கா. ஸோ அந்த பொண்ணு பேர் வந்து மோனா. ஓகே, மோனா தான். சார் என்ன மோனா? சார், ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன். என்ன விஷயம்? மிஸ்டர் கிம் கொரியா வர போகிறாரு. என்ன தேங்க வரானா? ஆமாம் சார், கொரியா வர போகிறாரு. ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. அதுக்கான மெயில் தான் சார் இது அப்படின்ற மாதிரி அவளோட அந்த டேப் இருக்கு இல்லையா? ஸோ அதில் அந்த மெயிலை ஓப்பன் பண்ணி காமிக்கிறான். ஜமீன் அது பார்க்குறாரு. எவ்வளோ நாளாச்சு அவன் என்னை விட்டு போய் என்கிட்ட பேசி சின்ன பார்த்து எப்போ வரான்? 2 daysல வருவார் சார். ஓகே, குட். வரும்போது ஏற்பாடுலே பக்காவாக இருக்கும் சார். வெரி குட். ஓகே, வேறு ஏதாவது இன்னும் சார் இன்ஃபர்மேஷன் சொல்ல தான் வந்தேன். ஓகே, நீங்கள் போய் உங்கள் வேலையை பாருங்கள். ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அந்த பொண்ணு போயிடுது. அது வேறு யாரும் இல்லை, நம்ம தேங் தான். அது ஒரு 6 yearsக்கு முன்னாடி நடந்த அந்த ட்ராமாவில் தேங் வந்து ஜிமினை விட்டுட்டு அவர்கிட்ட பேசாமல் சண்டை போட்டுட்டு போயிருப்பார். ஸோ அது என்ன ஏது அப்படின்றதெல்லாம் நம்ம பேக் டு த ஸ்டோரி பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து இந்த நியூஸ் தெரிஞ்சதுமே ஒரு மாதிரி இது என்னன்னு தெரியல, ஜிமினுக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. ஸோ அவர் ஒரு வித ஹாப்பினஸில் அவர் ஒர்க்கெலாம் பார்த்துட்ருக்காரு. இந்த சைடு வீட்டில் உங்களை பார்த்தா நீங்கள் கொஞ்சம் அந்த வீட்டில் உங்களை அடாப்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணுறீங்க. நீங்கள் உங்கள் திங்ஸ் எல்லாம் எடுத்து அந்த கபோர்டில் அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ வந்து பாப்பாவுக்கு ஃபுட்லாம் கொடுத்தாச்சு, அதை பால்லாம் கொடுத்தாச்சு. வந்து சும்மா படுத்திருக்கா. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்துட்ருக்கா. இங்கே அவர் சும்மா தான் உட்காந்துருப்பார். இப்போ பாப்பா முழிச்சிட்டு தானே இருக்கா. ஸோ அவருக்கு போர் அடிக்குது. ஸோ என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு பாப்பா கிட்டே ஓடி வருவாளா. ஓடி வந்து பாப்பா க்யூட்டாக இருக்கா. அதெல்லாம் அந்த ஜப்பி சிக்ஸு புசு புசுன்னு இருக்கா. ரொம்ப சாஃப்டாக இருக்கா. அவளோட ஸ்கின் எல்லாமே ரொம்ப குட்டியாக இருக்காளா. அவளோட அந்த டோஸு ஃபிங்கர்ஸ் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் தொட்டு பார்க்குறா. அவள் சிரிக்கிறா. ஆரோ பண்ணுறத பார்த்துட்டு ஒரு மாதிரி பேபி லாங்குவேஜில் கர்கிள் பண்ணி சிரிக்கிறா. அவள் சிரித்ததும் இங்கே ஆரோவா சிரிக்கிறாரு. என்ன நீ சிரிக்கிற? என்னை பார்த்து சிரிக்கிறியா? அன்னைக்கு என்ன பிடிச்சிருக்கா அப்படின்ற மாதிரி அவர் பேபி கிட்ட பேசிட்டு இருக்காரு. ஆனால் நீ அந்த ஆள் மாதிரி இருக்கா? எனக்கு அந்த ஆளை பிடிக்கவே இல்லை, ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சிக்ஸை வந்து லைட்டாக பிஞ்ச் பண்ணுறாரு. அவள் மறுபடியும் கர்கிள் பண்ணுறா. நீங்கள் இதை பார்த்து சிரிக்கிறீங்க. ஓ, அப்போ உனக்கு என்ன பிடிச்சிருக்கு தானே, அதனால தானே என்னை பார்த்து சிரிக்கிற அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இங்கே அறதா அப்போ நீ நானும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி பேபி முன்னாடி ஹேண்டை நீட்டுறாரு. பட் அவளுக்கு ஒன்றுமே புரியல. அவள் ஒரு மாதிரி குறுன்னு ஆரவ பார்க்குறா. ஹீரா, ஓ ஃப்ரெண்ட்ஸ் வேணா அண்ணா, நான் தான் அண்ணா. ஓகே, நான் அண்ணா, நீ தங்கச்சி. ஓகேவா, பிரதர் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி அவர் அகெயின் வந்து ஹீரா முன்னாடி கையை நீட்டினதும் ஹீரா வந்து ஆரோவையும் பார்க்குறா, ஆரோவோட கையும் பார்க்குறா. பார்த்துட்டு இவளோட குட்டி ஹேண்ட்ஸை வச்சு அங்கே குட்டி ஹேண்ட்ஸை எடுத்துகிட்டு வந்து ஆரோ கையில் வச்சுட்டு பயங்கரமாக சிரிக்கிறா. ஓ, எனக்கு என்ன அண்ணாவா பிடிச்சிருக்கா, உனக்கு என்ன பிடிச்சிருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவள் சிரிக்கிறா. யாரும் பயங்கரமாக விளையாண்டுட்டு இருக்காரு. பாப்பாவுக்கு சிரிப்பு காமிச்சிட்டு இதெல்லாம் பார்த்து நீங்களும் சிரிக்கிறீங்க. உங்களுக்கு இதெல்லாம் பிடிச்சிருக்கு.
சடனாக உங்களோட மைண்ட் ஏதோ ஒரு ட்ராமாக்குள்ளே ஸ்டாப் ஆன மாதிரி இருக்குது. ஏன் ஏன் அலறது அந்த அண்ணன் வந்துட்டுல்ல, அழக்கூடாது, நீ பாப்பா அழக்கூடாது, இதுக்கு அலற, அண்ணன் இருக்கல்ல, நான் பார்த்துக்கிறேன், இவங்களாம் யாரும் நீ எதுவும் பண்ண மாட்டாங்க, அப்படி எதாவது பண்ணாங்க நான் அவங்களெல்லாம் சும்மா விட மாட்டேன், நீ அழக்கூடாது சரியா, அண்ணன் இருக்கல்ல, இது வேணாலும் நீ அண்ணன்கிட்ட தான் கேட்கணும், நீ அழக்கூடாது, அண்ணாவுக்கு கஷ்டமா இதுக்கு பாப்பா அப்படின்ற மாதிரி ஒரு பையன் சொல்லியிருப்பாரு. அது ஒரு செகண்ட் உங்கள் ஃபேஸ்க்கு முன்னாடி வந்து போகுது. உங்கள் ஐஸ்லேருந்து ஒரு டியர் ட்ராப்ஸ், அதை நீங்கள் வைப் பண்ணுறீங்க. ஒரு டீப் ப்ரீத் எடுத்துகிட்டு உங்கள் வேலையை கண்டினியூ பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போது அப்படியே சும்மா எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக அந்த வீட்டெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வரீங்க. அந்த ரூமை பார்த்துட்டு இருப்பீங்க. அந்த ரூமில் பெருசாக எந்த ஃபோட்டோஸ் எதுவுமே இல்லை. ஜிமினோட அந்த மேரேஜ் ஆன ஒரு பிக் இருக்கும். ஜிமினும் நிசியும் மேரேஜ் பண்ணிக்கிட்ட அந்த பிக் இருக்கும். அந்த ஒரு பிக், அப்புறம் ஒரு ஃபேமிலி ஃபோட்டோ, அது மட்டும்தான் இருக்குது அந்த ரூமில். மற்றபடி பெருசாக எந்த ஃபோட்டோ ஷூட்ஸ் எதுவுமே இல்லை. அதெல்லாம் பார்த்துட்டு இப்போ அப்படியே வெளியிலலாம் வரீங்க. வெளியே வந்து கீழெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறீங்க. ஏன்னா ஆரோ இருக்கார் பாப்பா கிட்ட. ஸோ ஏதாவதுனா ஆரோ கூப்பிடுவாருன்னு சொல்லிட்டு ஆரோவை விட்டுட்டு ஆரோ கிட்ட சொல்லிவிட்டு நீங்கள் வந்து கீழே வரீங்க. கீழே வந்து அப்படியே சுற்றி பார்த்துட்ருக்கீங்க. பார்க்கக்குள்ள அந்த ஹாலில் வந்து ஒரு பெரிய ஃப்ரேம் இருக்குது. அது நீங்கள், தயாங், ஜெமி 3 பேரும் பேபி அந்த யூனிஃபார்மில் சொல்லியிருப்பேன் இல்லையா, அந்த தயாங் அண்ட் ஜிமின் 2 பேருமே உங்கள் சீக்ஸை பிடிச்சிட்டு சிரிச்சிட்டு நிற்பாங்க. நீங்கள் 2 பேரோட காதையும் பிடிச்சிக்கிட்டு அப்படியே நின்றுட்டுருப்பீங்க சிரிச்சுக்கிட்டே. ஸோ அந்த பிக் தான் அது. அதை பார்த்து உங்கள் ஃபேஸில் ஒரு சேட் ஸ்மைல் வருது. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, கஷ்டமாக இருக்குது. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு அந்த ஞாபகத்துலேருந்து உங்களை தள்ளி வைக்கணும்னு தான் பார்க்குறீங்க. முடிஞ்ச அளவுக்கு இருக்கிற அந்த வீட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு ஒரு வழியாக பாப்பாவை பார்த்துக்கிட்டு ஆரோவை பார்த்துட்டு அப்படியே அந்த டேவை ஸ்கிப் பண்ணுறீங்க. இங்கே ஜிமினும் அப்படியே அவர் ஆஃபீஸ் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு இப்போது நைட் ஒரு 11 o'clock போல் வீட்டுக்கு வர்றாரு. வீடே பயங்கர சைலண்ட்டாக இருக்குது. சரின்னு சொல்லிட்டு ஜிமின் ஃபார்வர்டாக உள்ளே நடந்து வர்றாரு. உங்கள் ரூமில் மட்டும் ஐ மீன் ஹீரா இருக்கா இல்லையா, ஸோ அவர் ரூமில் மட்டும் லைட் எரியுது. அந்த ரூமில் வந்து நீங்கள், ஆரோ, ஹீரா 3 பேரும் அந்த ரூமில் தான் இருக்கீங்க. அந்த ரூம் கொஞ்சம் பெரிய ரூம் தான். ஜிமின் ரூமுமே பெரிய ரூம் தான். பட் இருந்தாலும் ஜிமின் ரூமை விட அந்த ரூம் கொஞ்சம் பெரிய ரூம் தான். ஸோ பெட்டுமே வந்து ஒரு கிங் சைஸ் பெட் மாதிரி தான். கொஞ்சம் பெரிய காட் தான் பெட்டு தான் போட்டிருப்பாங்க. ஸோ அங்கே தான் நீங்கள் இருக்கீங்க. உங்கள் ரூமில் மட்டும் லைட் எரியுது. அதுவும் இல்லாமல் டோர் ஓப்பனில் இருக்குது. சரின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து லைட்டாக வந்து எட்டி பார்க்குறாரு ரூம்குள்ளே. சரி என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு லைட் எரியுது இல்லையா, அதுவும் இல்லாமல் டைம் வந்து 11 o'clock கிட்ட ஆகுது. ஸோ இன்னும் தூங்காமல் என்ன பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள், அதுவும் இல்லாமல் ஹீரா தூங்கிட்டாலா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து லைட்டாக எட்டி பார்க்குறாரு. பார்த்தா வந்து பாப்பாவும் ஆரோ மட்டும்தான் படுத்திருக்காங்க. உள்ளே நீங்கள் இல்லை. ஜிமின் உங்களை தேடுறாரு, பட் நீங்கள் இல்லை சரின்னு சொல்லிட்டு இப்போது ஜிமின் பெட்டை பார்க்குறாரு. பெட்டில் ஹீரா படுத்து நல்லா தூங்கிட்டு இருக்கா நிம்மதியா. அவளுக்கு பக்கத்தில் ஆரோ படுத்திருக்காரு. எப்படின்னா அதாவது ஆரோவோட ஒரு ஃபிங்கர் வந்து ஹீரா கையில் இருக்கிற மாதிரி அப்படியே வச்சு விளையாண்டுட்டு இருந்திருப்பான் போல. அப்படியே விளையாண்டுட்டு டயர்ட் ஆகிப்பில் அப்படியே தூங்கிட்டாரு. பார்க்கவே அவ்வளோ க்யூட்டாக இருக்கும். ஜிமின் ஆரோவை பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணுறாரு. இப்போதான் ஜிமின் ஆரோவோட ஃபேஸை ஃபுல்லாகவே பார்க்குறாரு. ஆரோ பார்க்க அவ்வளோ க்யூட்டாக இருக்காரு. ஜிமினால் நினச்சே பார்க்க முடியல. இவனா காலையில் அந்த வாயான்னா அந்த மாதிரி தோணுது ஜிமினுக்கு. அவர் ஒரு மாதிரி பார்த்து சிரிச்சிட்டு அப்படியே பார்த்து ரசிச்சுட்டு நின்றுட்டுருக்காரு. இங்கே என்ன பண்ணுற அப்படின்ற ஒரு வாய்ஸ் கேட்குது. இது கேட்டதுமே ஜிமின் செம்மையாக பயந்துருப்பார். அவர் ஒரு மாதிரி திரும்பி அதாவது ஃபியரி ஐஸில் திரும்பி பார்க்குறாரு. அது நீங்கள் தான். ஜிமின் கிட்ட வந்து இங்கே என்ன பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பீங்க. ஜிமின் நல்லா பயந்துட்டாரு. ஓ பயந்துட்டியா என்ன? அது வந்து ஏன் அது சாரி, நான் உன்னை பயமுறுத்தணும்னு கேட்கல, நார்மலாக தான் கேட்டேன். இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க? இல்லை ரூமில் லைட் எரிஞ்சுது, அதான் பாப்பா தூங்குறாளான்னு பார்க்க வந்தேன். அவள் எப்பயோ தூங்கிட்டா.
நான் நைட்டு மில்க் கொடுக்க வாட்டர் இல்லை, வாட்டர் எடுக்கிறதுக்காக தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஓ ஓ ஓ ஓ ஓ ஓகே ஃபைன். சரின்னு சொல்லிட்டு நீங்கள் ரூம்குள்ளே போகிறீங்க. போயிட்டு 1 செகண்ட் நீங்கள் என்னென்னு திங்க் பண்ணீங்கன்னு தெரில, நின்று திரும்பி ஜிமினை பார்க்குறீங்க. ஜிமின் உங்களை பார்க்குறாரு. என்னாச்சு வயன், நீ சாப்பிட்டியா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. உங்களுக்கு ஏன் இப்படி கேட்குறீங்கன்ட்டு உங்களுக்கே தெரியல. உங்களுக்கு ஆனால் கேட்கணுன்னுலாம் தோணலை, உங்களுக்கு கண்டுக்கவே கூடாதுன்னு தான் தோணுது. பட் ஏதோ ஒரு தாட் அப்படின்னு நீங்கள் சாப்பிட்டியான்னு கேட்குறீங்க. ஜிமினுக்கு என்னன்னு தெரியல, ஒரு இனம் புரியாத சந்தோஷம். அவர் ஒரு மாதிரி ஹாப்பி ஃபேஸோட, இல்லை வயன் இப்போ தான் வந்தேன், ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு போய் சாப்பிட்ணும். ஓகே, கீழே டைனிங் டேபிளில் தான் எல்லாமே இருக்குது, சூடாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா ஹீட் பண்ணிப்பியா? இல்லை இல்லை வையன், நான் பார்த்துக்கிறேன், நீ நீ தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி ஹாப்பியாக உங்கள பார்த்து சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு நீங்கள் எதுவுமே கண்டுக்கல. ஜிம்மி நீ போனீன்னா நான் கொஞ்சம் டோர் லாக் பண்ணிப்பேன். ஓகே ஓகே, நீ 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 தூங்கு வயன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரூமை அதாவது உங்கள் ரூமும் ஜிம்மின் ரூமும் பக்கத்தில் தான். சரின்னு சொல்லிட்டு அவர் ரூமுக்கு போகிறாரு. நீங்கள் டோரை லாக் பண்ணிவிட்டு இப்போது பாப்பான்னு ஹீரான்னு ஆரோக்கிட்ட தான் வரீங்க. உங்கள் மைண்ட் ஃபுல்லாக ஏகப்பட்ட தாட்ஸ் ஓடுது. அதில் இந்த தாட்ஸும் ஒன்று, நான் இதுக்கு சம்மந்தமே இல்லாமல் அவன் சாப்பிட்டானா என்னன்னு கேட்குறேன். பையன், உனக்கு ஏன் இந்த வேலை? இதில் உனக்கு தேவையில்லாத வேலை. கண்டதை நினச்சி யோசிச்சுட்டு இருக்காம பேசாமல் படுத்து தூங்குவையன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நீங்களே சொல்லிட்டு அப்படியே படுத்து தூங்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க. இங்கே ஜிமின் வந்து அவர் ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு ஃபுட்டெல்லாம் வந்து ஹீட் பண்ணி கொஞ்சம் ஆறி போயிருக்கோம், ஹீட் பண்ணி அவரே வந்து எல்லாமே ரெடி பண்ணி சாப்பிட்டுட்டு அப்படியே சிங்கில் போட்டுட்டு ஹேண்ட்லாம் வாஷ் பண்ணிவிட்டு இப்போ அவரும் வந்து படுத்துடுறாரு. அவருக்கான தூக்கமே இல்லை, ஒரு மாதிரி பரண்டு படுக்கிறாரு. அவருக்கு தூக்கமே வரல. அகைன் வந்து அவர் எழுந்து உட்கார்றாரு. என்னன்னு தெரியல, உங்களை அகைன் பார்க்கணும் போல இருக்கும் அவருக்கு. சரின்னு சொல்லிட்டு அவர் எழுந்து உங்கள் ரூமுக்கு வர்றாரு. பட் நீங்கள் வந்து ரூமை உள்ளே லாக் பண்ணியிருப்பீங்க. ஓ, உள்ளே லாக் பண்ணியிருக்கா போல் அப்படின்னு சொல்லிட்டு அகைன் வெளியே வர்றாரு. வெளியே வந்து ஒரு ரூம்குள்ளே போயிடுறாரு. இப்போது அவர் பெட்டுக்கு நேராக ஜிமினோட அந்த மேரேஜ் பிக்ஸ் தான் இருக்குது. ஜிமின், நிசி 2 பேரும் நிற்கிறாங்க பக்கத்தில். அதில் நிசி வந்து ரொம்ப ஹாப்பியாக, ரொம்ப ஒரு ஹாப்பி ஃபேஸோட வந்து ஜிமின் பக்கத்தில் நின்றுப்பா. பட் ஜிமின் ஃபேஸில் ஒரு சின்ன ஹாப்பினஸ் கூட இல்லை. ஒரு மாதிரி கோல்ட் ஐஸில் தான் அப்படியே பார்த்துட்டு நின்றுட்டு இருப்பார். இங்கே ஜிமினோட மைண்டில், நான் உனக்கு வேணாமா ஜிமின், நிஜமாக சொல்ல, நான் உனக்கு வேணாமா? ஃபயன், எத்தனை வாட்டி சொல்கிறது, ரொம்ப இங்கே நின்று சீன் க்ரியேட் பண்ணாத. ஒரு வாட்டி தான் சொல்லுவேன், நான் நிச்சயை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். எனக்கு நீ வேணாம் வயன். ஓ ஓ ஓகே, நானும் அவன் பின்னாடி வந்ததுனால என் வேலை வேணும்னு உனக்கு தெரியலல்ல. என்னை அவ்வளோ சீப்பாக நினச்சிட்டல ஜிமின். நீயே கூப்பிட்டாலும் இனி நான் உன்கிட்ட வரவே மாட்டேன் ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுதுகிட்டே அந்த இடத்த விட்டு ஓடி இருப்பீங்க. ஸோ அதை தான் இப்போ ஜிமின் நினச்சி பார்க்குறாரு. அவர் ஐஸ் ஃபுல்லாக டியர்ஸ், அவர் ஹார்ட் ரொம்ப ஹெவியாக ஃபீல் பண்ணுறாரு. அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எல்லாமே உன்னால தான் நிசி, நீ மட்டும் என் லைஃப்பில் குறுக்க வராமல் இருந்தீங்கன்னா நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்திருப்பேன். எல்லாமே உன்னால தாண்டி. எல்லா பிரச்சனைக்கும் நீ தான் காரணம்னு மற்ற பழைய தூக்கி உண்மையில நான் போட மாட்டேன் நிசி. பாதி பிரச்சனைக்கு நீ காரணம்னா பாதி காரணம் நான் தான். அவ சொல்லும் போதே நான் அதை கேட்டிருந்திருக்கணும். என் வயனுக்கு நான் உண்மையாக இருந்திருக்கணும். அதை எதுவுமே கேட்காம அவ வார்த்தையை மதிக்காம நான் தப்பு பண்ணிட்டேன். உண்மைதான் வயன், இப்போ நான் ரெக்ரெட் பண்ணுறேன். ஒரு நாளும் ஒரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் நான் ரொம்ப ரெக்ரெட் பண்ணுறேன். செகண்ட் சான்ஸ் கிடச்சதுன்னா கண்டிப்பாக அந்த மாதிரி தப்பு நான் பண்ண மாட்டேன். என்ன மன்னிப்பியா ஒரே ஒரு வாட்டி அப்படின்ற மாதிரி ஏக்கமாக ஜிமின்
அந்த ஃபோட்டோவை பார்த்துருப்பாரு. அவருக்கு சுத்தமாக தூக்கம் போயிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு அவருக்கு தூங்கலாம் விருப்பமே இல்லை. அவர் அப்படியே இந்த பால்கனி கிட்ட போய் நின்று பழைய தாட்ஸ் எல்லாமே அவர் மைண்ட்குள்ளே ஓடுது. அவர் சின்ன வயசில் உங்கள் கூட இருந்தது, நீங்கள் அவர் கூட பழகுனது, அவர் ஹாப்பியாக, நீங்களும் அவரும் ஹாப்பியாக இருந்தது அப்படின்னு சொல்லி நிறைய 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 அந்த சீன்ஸ்லாம் அவரோட மைண்டில் ஃப்ளாஷ் ஆகுது. அது அப்படியே நினச்சிக்கிட்டே அப்படியே அந்த மூன், ஸ்டார்ஸ், அந்த ஸ்கை அதை தான் பார்த்துட்ருக்காரு. அப்படியே அந்த நைட் ஸ்கிப் ஆகிருக்கும். இப்போது நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் நீங்கள் வேக்கப் ஆகிட்டீங்க. நீங்கள் வேக்கப் ஆகி யாரோ வேக்கப் பண்ண வச்சு அவரை ஃப்ரெஷ்ஷப் ஆக வச்சு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ தான் பாப்பாவை தூக்குறீங்க. பாப்பா இப்போ தான் தூக்கத்துலேருந்து முழிக்கிறா. அவளுக்கு ஃபீட்லாம் பண்ணிவிட்டு அவளை வந்து தொடச்சி விட்டு அவளையும் வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆக்கி விட்டு அவளுக்கு ஒரு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ 2 பேரையும் கூட்டிகிட்டு கீழே தான் இறங்குறீங்க. இப்போ வரைக்கும் ஜிமினோட டோர் வந்து க்ளோஸில் தான் இருக்குது. நீங்கள் வந்து ஜிமினோட டோரை தாண்டி தான் ஸ்டெப்ஸ் கீழே இறங்கணும். போய் ஸ்டெப்ஸ்க்கு கீழே இறங்கணும். ஸோ பார்க்கக்குள்ள ஜிமினோட டோர் க்ளோஸில் இருக்குது. நீங்கள் ஒரு கிளான்ஸ் பார்க்கணுன்னு பார்க்கல, ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு அப்படியே பாப்பா ஹீராவை தூக்கிக்கிட்டு ஆரவை ஒரு கையில் பிடிச்சிக்கிட்டு 2 பேரும் கீழே தான் கூட்டிகிட்டு வரீங்க. இங்கே வந்து நீங்களே வந்து மில்க்லாம் பாயில் பண்ணி ஆரவுக்கு வந்து பூஸ்ட் போட்டு கொடுக்குறீங்க. ஸோ அவரும் வந்து உட்காந்து குடிச்சிட்ருக்காரு. இங்கே பாப்பாவுக்கு அதேமாதிரி பாலாற்றி கொடுக்குறீங்க. அவளும் குடிச்சோடனே அவளை வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ப்ரொசீஜர் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி பண்ணி அவளையும் வந்து இந்த பேபி க்ரிப்பரில் போடுறீங்க. ஸோ அதில் வந்து படுத்துக்கிட்டு அவள் வந்து விளையாண்டுட்ருக்கா. அங்கே நிறைய விளையாட்டு ஜாமான்லாம் போட்டுட்டு விளையாண்டுட்ருக்கா. கூடவே வந்து ஆரவும் வந்து ஹீராவுக்கு வந்து விளையாட்டு காட்டிக்கிட்டு அப்படியே உட்காந்துட்ருக்காரு. அவர் பட்டுக்கு இந்த பூஸ்ட்டு கையில் வச்சுட்டு குடிச்சிக்கிட்டே இந்த தாம்லைனில் ஒரு பிக் கொடுத்துருக்கேன் இல்லையா, ஸோ அந்த மாதிரி தான் அதை குடிச்சிக்கிட்டே பாப்பா கூட விளையாண்டுட்டு இருக்காரு. ஸோ அந்த டைம் பார்த்து இப்போது வீட்டோட காலிங் பெல் தான் ப்ரெஸ் பண்ணுற சவுண்ட் கேட்குது. நீங்கள் மேலே ஜிமின் ரூமை தான் பார்க்குறீங்க. ஏன்னா அந்த வீட்டில் வந்து நீங்கள் ஆரவ், ஹீரா அண்ட் ஜிமின், நீங்கள் 4 பேர் தான் இருக்கீங்க. அப்புறம் மெய்ட்ஸ் இருக்காங்க. இப்போது நீங்கள் வந்து மேலே பார்க்குறீங்க, ஜிமின் கீழே இறங்கவே இல்லை. நீங்கள் டோரை பார்த்துட்டு மேலே பார்த்துட்டு நமக்கு என்னப்பா, நமக்கு ஏன் வம்பு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அகைன் வந்து பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி ரெடி பண்ணுறீங்க உங்களுக்கும் ஆரவுக்கும். இப்போ இதுக்கப்புறம் தான் வந்து மீட்ஸ்லாம் வருவாங்க. சரின்னு சொல்லிட்டு நீங்கள் எதுவுமே கேர் பண்ணல, நீங்கள் உங்கள் வேலையை மட்டும் பார்க்குறீங்க. அகைன் வந்து அந்த காலிங் பெல் ப்ரெஸ் பண்ணுற சவுண்ட் கேட்குது. சரின்னு சொல்லிட்டு நீங்கள் அகைன் பார்க்குறீங்க. பட் ஜிமின் ரூம்லேருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. சரி மேட் கிட்டே கேட்கலான்னு பார்த்தா அவங்களாம் எங்கே போனாங்கன்னே தெரியல. எல்லாரும் வெளியில் ஆளுக்கு ஒரு வேலையாக பார்க்க போயிட்டாங்க. இப்போ கிச்சனில் நீங்கள் மட்டும் தான் நின்றுட்டுருக்கீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகுது. சரின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. ஓப்பன் பண்ணால் மோனா தான். நீங்கள் அது இருக்கட்டும், நீ யார்? காலங்காத்தாலே எந்த வீட்டு டோரை நாக் பண்ணிகிட்ருக்க? அது ஜிமின் சார் இருக்காரா? நீ யார்? அவருக்கு என்ன வேணும்? நான் பிஏ, அவரோட பிஏ. ஓ ஓ நீ வந்து தான் சாரை ரெடி பண்ணி கூட்டிகிட்டு போவியோ அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி கேட்குறீங்க. அந்த பொண்ணு ஒரு மாதிரி திரு முடிச்சு, அப்படி இல்லை மேடம், இன்னைக்கு சார் லீவுன்னு சொன்னார், அதான் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன்லாம் இருக்குது, அவரை நேரில் பார்த்து சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். ஓ அப்படியா? உங்கள் சார் இன்னும் எந்திரிக்கல, ஓ மேலே தான் தூங்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. ஓகே மேடம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு ஒரு மாதிரி குடுக்குடுன்னு மேலே தான் போகிறேன். அந்த மோனாவுக்கு தெரியும் ஜிமின் ரூம் எது அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பார்த்தா பேபி கூட வந்து ஒரு குட்டி பையன் வந்து விளையாண்டுட்டு இருக்காரு. பார்க்குறது, அதாவது அந்த பொண்ணு பார்த்துட்டு ஒரு மாதிரி பார்த்துட்டு அவள் அப்படியே மேலே போகிறா. இங்கே என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு சரின்னு சொல்லி இங்கே ரூம் டோர் வந்து நாக் பண்ணுறா. ஜிமின் சார் அப்படின்ற மாதிரி. பட் எந்த ரியாக்ஷனுமே இல்லை. அந்த பொண்ணு ஒரு மாதிரி பயத்தில் 2-3 வாட்டி நாக் பண்ணுறா. பட் ஜிமின் சைட்லேருந்து எந்த ரியாக்ஷனுமே இல்லை. அந்த பொண்ணுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. அந்த பொண்ணு குடுக்குடுன்னு கீழே இறங்கி இப்போ உங்ககிட்ட தான் வந்து நிற்கிறா. என்ன ஜிமின் சாரை பார்க்கணுன்னு சொன்னேன், பார்த்துட்டியா? இல்லை மேம், நான் டோர் நாக் பண்ணேன், சார் எந்திரிக்கவே இல்லை. என்ன நாக் பண்ணியா? ஆமாம் நாக் பண்ணேன், எனக்கு கேட்கவே இல்லை. இல்லை அவர் தூங்கிட்டு இருப்பாரு, நான் டோர் நாக் பண்ண டிஸ்டர்ப் ஆகும்ல. அவனுக்கு டிஸ்டர்ப் ஆகலைன்னா அப்புறம் எப்படி ஏஞ்சி வருவான்? அது
மேம் எனக்கு பயமா இருக்கு. நீங்க வந்து ஹெல்ப் பண்றீங்களா? அப்படின்ற மாரி கேட்குறா. ரொம்ப பாவமா. நீங்க அந்த பொண்ண டாப் டூ பாட்டன் பார்த்துட்டு, "நீ அவனோட பிஏ தானே?" அப் ஆமா மேடம். அதுக்கு ஏன் இப்படி பயப்படுற? இல்ல சார் கொஞ்சம் ரூட் டைப்பு. அதான் எனக்கு அவர பார்த்தாலே பயமா இருக்கும். ம். நீலாம் இப்படிதான் பிஏவா நீயும்? இரு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் தான் நேராக வந்து ரூம் வந்து நாக் பண்ணுறீங்க. இப்போது டோர் வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லை. சரின்னு சொல்லி நீங்கள் தள்ளி பார்க்குறீங்க, டோர் ஓப்பன் ஆயிடுச்சு. நீங்கள் வந்து சடனாக ஓப்பன் பண்ணியிருப்பீங்களா? நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க டோர் லாக்கில் இருக்குன்னு சொல்லி நல்லா ஸ்ட்ராங்காக ப்ரெஸ் பண்ணியிருப்பீங்க. பட் ஆனால் டோர் ஓப்பன் ஆயிடுச்சு. நீங்கள் சடனாக தவறி போய் உள்ளே விழுறீங்க. பார்த்தா ஜிமின் மேலே விழுறீங்க. ஆக்சுவலி ஜிமின் வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஒரு டவலோடு வந்திருப்பார். அவருக்கு ரூம் நாக் பண்ணுற சவுண்ட்லாம் கேட்டிருக்கும். பட் ஆனால் அவர் வந்து ரெஸ்ட் ரூமில் வந்து பாத் பண்ணிகிட்டு இருப்பார். ஸோ இப்போ பாத்லாம் பண்ணி முடிச்சுட்டு டவலை வியர் பண்ணிவிட்டு வெளியே வரலான்ட்டு பார்ப்பாரு. அவர் டோர் ஓப்பன் பண்ணுறதுக்கும் நீங்கள் டோரை ஓப்பன் அதாவது புஷ் பண்ணுறதுக்கும் டைம் கரெக்டாக இருந்திருக்கும். நீங்கள் புஷ் பண்ண வேகம் நேராக போய் ஜிமினோட செஸ்ட்லேயே மோதி ஜிமின் மேலே விழுந்துடுறீங்க. ஜிமின் கீழே விழுந்துடுறாரு. நீங்கள் ஒரு மாதிரி வைடஸில் ஜிமினை பார்த்துட்டு ரொம்ப வேகமாக ஜிமினை விட்டு எழுந்து தள்ளி வந்து நிற்கிறீங்க. ஜிமினும் அவரோட டவலெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு எழுந்து நிற்கிறாரு. உனக்கு எதுவும் ஆகலைல்ல அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. நீங்கள் ஒரு மாதிரி ஆக்வர்டில் திரும்பி நின்றுட்டு அது வந்து நான் வேணும்னு திறக்கல ஜிமின். உன்னோட பிஏ தான் உன்னை பார்க்கணுன்னு சொன்னாங்க. அதான் நான் டோர் நாக் பண்ணலான்னு வந்தேன். ஆனால் டோர் ஓப்பன் ஆயிடுச்சு. நான் தெரியாமல் தான் உன் மேலே வந்துட்டேன். சாரி. எனக்கு கீழே வேலை இருக்குது, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பதட்டத்திலே உங்களுக்கு வாயில் டைப் அடிச்சிருக்கோம். ஜிமினிக்கே ஒரு மாதிரி சிரிப்பு வந்திருக்கும். நீங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக கீழே ஓடி போயிடுறீங்க. போகிறவங்களையே ஜிமின் ஒரு மாதிரி பார்த்து சிரிச்சுட்டு இங்கே மோனாவை பார்க்குறாங்க. என்ன மோனா காலையிலே வந்திருக்க? ஸோ இன்றைக்கி நீங்கள் லீவுன்னு சொன்னிருந்தீங்களே? ஆமாம் சொன்னேன். என்ன பண்ணு, கீழே வெயிட் பண்ணு, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து டோர் லாக் பண்ணிவிட்டு ட்ரெஸ்ஸு பார்க்க வந்துடுறாரு. சரின்னு சொல்லிவிட்டு அந்த பொண்ணு கீழே போய் உட்காந்துக்குது. ஒரு மாதிரி ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி பயந்த மாதிரி ஸ்டிஃபாக வந்து அந்த ஷோஃபாவில் வந்து உட்காந்துருக்கான். இங்கே ஆரோ இருக்கார் இல்லையா, ஆரோ தான் மோனா இப்போ பார்க்குறாரு. மோனா ஒரு மாதிரி பார்த்துட்டு அவர் அகைன் வந்து பாப்பா கூட விளையாட ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. இங்கே நீங்கள் வந்து பாப்பாவை தூக்கிட்டு போயிடுறீங்க தூங்க வைக்கிறதுக்காக. ஸோ அகைன் வந்து ஃபீட் பண்ணிவிட்டு பாப்பா வந்து தோல்லெல்லாம் தட்டி இப்போ வந்து தூங்க வச்சிட்டிங்க. இங்கே வந்து ஆரோ தான் நான் பாப்பா கூட மேலே இருக்கேன், நீங்கள் இங்கே விளையாண்டுட்டு தூக்கம் வந்துச்சுன்னா இங்கே ஆன்ட்டி இருப்பாங்க, பசிச்சதுன்னா ஏதாவது வாங்கி சாப்பிட்ணும், சரியா? சரி மம்மி, நீ போ, நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உட்காந்து விளையாண்டுட்டு இருக்காரு. சரின்னு சொல்லிட்டு நீங்களும் பாப்பாவை தூக்கிட்டு மேலே போயிடுறீங்க. இங்கே வந்து மோனா தான் ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி டென்ஷனாக உட்காந்துருக்கா. இங்கே ஆறு தான், என்னாச்சு ஆண்டி, ஏன் ஒரு மாதிரி ரொம்ப டென்ஷனாக உட்காந்துருக்கீங்க? ஏதாச்சும் பிரச்சனையா? எங்கள் மம்மி ஏதாவது உங்களை சொல்லிட்டாங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறான். இங்கே மோனாதான் ஐயோ அதெல்லாம் எதுவும் அதெல்லாம் எதுவும் இல்லை தம்பி, அப்படிலாம் இல்லை, நான் நார்மலாக தான் இருக்கேன். ஓ, நீங்கள் நார்மலாகவே இப்படி இருந்தீங்கன்னா அப்போ டென்ஷனானே எப்படி இருப்பீங்க அந்த மாதிரி கேட்குறான். என்னது பண்ணல, யாரை நினச்சி எப்படி பயப்படுறீங்க அப்படின்ற மாதிரி யாரை கேட்குறேன். அது ஒன்றும் இல்லை, நான் யாரை நினச்சி பயப்படலையே. ஓ, நம்பிட்டேன். ஓ, ஹிட்லர் நினச்சி பயப்படுறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஹிட்லரா? அது யாரு? அதான் இங்கே இருக்கிற ஒரு பாட்டி சோறு போட்டு வளர்க்குறாங்களே, அவர் தான் ஹிட்லர். யாரு தம்பி சொல்கிறேன், எனக்கு புரியல. ஐயோ என்னச்சு நீங்கள் இவ்வளோ டியூப்லைட்டாக இருக்கீங்க? அதான் உங்கள் பாஸு. என்ன ஜிமின் சாரா? அந்த ஆள் தான் சரியான ஹிட்லர், ஹார்ட்லெஸ் ஃபெலோ அப்படின்ற மாதிரி ரெண்டுமோ சொல்லி திட்டுறான். ஆக்சுவலி இது எல்லாமே ஜிமின் காதில் வாங்கிட்டு அப்படி அந்த அப்ஸ்ட்ரெஸ்ஸில் நின்றுட்டு தான் இருக்காரு. இங்கே மோனாவும் ஒரு செகண்ட் யோசிச்சுட்டு அது என்னமோ உண்மைதான் அப்படின்ற மாதிரி திரும்பி பார்த்தா ஜிமின் அவரோட ஹேண்ட்ஸ் எல்லாம் ஹோல்ட் பண்ணிக்கிட்டு ஒரு மாதிரி மறைச்சபடி மோனாவை பார்த்துட்டு நிற்கிறாரு. சாரி சார், நோ சார், அது வந்து நான் அப்படி சொல்ல வரல சார். போதும் நிறுத்து,
டேய் என்ன உனக்கு என்னை பார்த்தா ஹிட்லர் மிரட்டுறதா? ஆக்சுவலி என்ன சந்தேகம், நீ ஹிட்லர் தான், இது நான் வேற தனியாக வாயில சொல்லணுமா அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. உன்னை வந்து வச்சுக்கிறேன் போ அப்படின்னு நாங்கள் நடுங்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே யாரும் ஓடிடுறாரு. அவர் வந்து கேம் ப்ளே பண்ண, அதாவது வீடியோ கேம் விளையாடுறதுக்காக போயிடுவார். இங்கே வந்து ஜிமின் வந்து மோனா கிட்ட வந்து எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ அவரோட வேலையெல்லாம் முடிஞ்சிட்டு இங்கே ஆரவை தான் தேடுறாரு. எங்கே போனா, இங்கே தானே இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்காரு. பார்த்தா எங்கேயுமே கிடையாது. இல்லை, ஒரு ரூம்ல இருந்து மட்டும் சவுண்ட் வருது. என்னடான்னு பார்த்தா வீடியோ கேம் தான் விளையாண்டுட்டு இருக்காரு. இங்கே ஜிமின் தான் ரொம்ப ஷாக்கிங்கா இங்கே ஆரோவை பார்த்துட்டு ஆரோக்கிட்ட போய், அட பாவி நீ வீடியோ கேம்லாம் விளையாடுவியா அப்படின்ற மாதிரி ஷாக்கிங்காக சொல்கிறாரு. ஓ ஷிட், யோ அறிவிருக்கா உனக்கு? மேனேஜ் இருக்கா? ஒரு ரூம்குள்ளே வரக்குள்ள கதவை தட்டிட்டு வரணுங்கிற ஒரு பேசிக் மேனேஜ் கூட தெரியல. நீல எப்படி சிஓ ஆன? இதில் ஒன்று உன் பேரில் ஒரு கம்பெனி, உனக்கு கீழே வேலை பார்க்குற நிறைய ஸ்டாஃப்ஸ் வேறு. ஒன்றுமே எப்படி தான் இவ்வளோ பெரிய கம்பெனி கொடுத்தாங்களோ அப்படின்ற மாதிரி பேசுகிறான். டே பார்த்து பேசு, நான் உன்னோட வயசில் பெரியவன். பார்த்து தான் பேசுகிறேன், உனக்கு கண்ணு தெரியாதா? வயசாயிடுச்சுல, அப்படி தான் இருக்கும் போல அப்படின்ற மாதிரி அவர் கலாய்க்கிறாரு. இங்கே ஜிமின் தான் ஒரு மாதிரி கோமா ஆரோ பத்து மறைச்சிக்கிட்டே, என்ன லுக்கு கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இது என் வீடு, இது ஏன் ரூமு, நான் போவேன் இங்கே பயப்பட்டு படுப்பேன், உனக்கு என்ன எனக்கு என்ன, நீ ஏதாவது பண்ணு, ஆனால் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி எதுவும் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் விளையாட ஆரம்பிச்சிட்டாரு. பாராரோ மரியாதையாக பேசு. மரியாதையில் பேச முடியாது, நான் ஏன் உனக்கு மரியாதை கொடுக்கணும்? ஏன்னா நான் வயசில் பெரியவன். எருமை மாதிரி வாழ்ந்துட்டா மட்டும் பெரியவன் அர்த்தம் கிடையாது, கொஞ்சமாச்சும் அறிவோடு நடந்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஓ அப்போ என்னை விட உனக்கு அறிவு நிறைய இருக்கா? ஓ இருக்கே. ஆரோனா கிளவர், ஆரோ மீன்ஸ் கிளவர் தெரியுமா? தெரிஞ்சுக்கோங்க சார் அப்படின்ற மாதிரி இங்கே ஆரோவும் ஜிமினுக்கு ஈக்குவலாகவே பேசிகிட்டு இருக்கா. ஓ அப்படியா, எங்க என் கூட ஒரு கேம் நீ ஜெயிச்சு பாரு பார்ப்போம். ஓ அப்படியா, நான் இதில் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கிறவன் தெரியுமா? நான் எப்போதுமே டாப் ஃப்ளோரில் இருக்கேன், உன்னால் நெருங்க கூட முடியாது, பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஆரோவுக்கு ஆப்போசிட்டில் ஜிமின் உட்கார்றாரு. 2-3 கேம் ரொம்ப சுவாரஸ்யமாக போயிட்டு இருக்கு. 2 கேம் வந்து டைல முடிஞ்சிருக்கும். இப்போது 3rd ரவுண்ட் தான் போயிட்டு இருக்கு. இங்கே 2 பேரும் ஈக்குவலாக டஃப் கொடுத்து விளையாண்டுட்டு இருக்காரு ஆரோ. ஜிமினுக்குலாம் ஒரு மாதிரி ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கு. ஒரு பாவி ஸ்கூலுக்கு போகாமல் இதான் வேலையை சுற்றிட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, பேச்சுக்குறமேன் விளையாடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக விளையாட ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. இப்போ ஃபைனலி ஜிமின் ஜெயிச்சிடுறாரு, ஆரோவை சாகுடிச்சிடாரு. அவ்வளோதான். ஆரோ ஒரு மாதிரி அவரால் நம்பவே முடியல. வைடஸில் அதை பார்க்குறாரு. ஜிமின் ரொம்ப ஹாப்பியாக தள்ளிக்குது. பாத்தியா நான் உன்னை கொண்டுட்டேன், பாத்தியா நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி ஜிமின் ஹாப்பியாக துள்ளுறாரு. இங்கே யாரோ அம்மா அப்படின்னு சொல்லி அழுக ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. இங்கே ஜிம்முக்கு ஒன்றுமே புரியல. என்ன இவன் எதுக்கு அழுறான், நான் எதுவுமே பண்ணலையே அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி திருன்னு முடிச்சுட்டு பார்த்துட்டு இருக்காரு. இங்கே ரொம்ப ஹெவியாக சவுண்டாக ஆரோ அழுதுட்டு இருக்காரு. இந்த சவுண்ட் கேட்டு நீங்கள் ரொம்ப பார்த்துட்டமா கீழே ஓடி வரீங்க. ஓகேடா, இந்த பாட்டு நான் இங்கே என் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் என்னாச்சுங்க தான் நம்ம நெக்ஸ்ட் பார்ட்லேருந்து கண்டினியூ பண்ணலாம். அது வரைக்கும் ஹாப்பியாக இருங்க, ஹெல்த்தியாக இருங்க, சேஃபாக இருங்க, கீப் ஆன் ஸ்மைலிங். பை அமீஸ், அன்யா.